Hi, hello, vanakkam guys. Welcome to Level Up Physiotherapy. Myself Niresh. Today நம்ம scapula bone பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். Scapula bone is a flat bone. It's also known as shoulder blade. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா scapula bone வந்து செகண்ட் ரிப்ல இருந்துட்டு செவன்த் ரிப் வரைக்கும் எக்ஸ்டெண்டடாக இருக்கும். ஆஃப்டர் தட் ஸ்கேப்லாவில் டோட்டலாக 2 சர்ஃபேஸஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு கோஸ்டல் சர்ஃபேஸ் ஆர் ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆர் வென்ட்ரல் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பேக் சைடில் போஸ்டீரியர் ஆர் டார்சல் சர்ஃபேஸ். இது ஏன் கோஸ்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, கோஸ்டல்ங்கும் போது நம்ம ரிப்கேஜை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு ரிப்கேஜோட அது ஆர்டிகுலேட் அண்ட் கனெக்டடாக இருக்கிறதுனால அதை கோஸ்டல் சர்ஃபேஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆஃப்டர் தட் இதில் 3 பார்டர்ஸ் இருக்குது. என்னென்னா சுப்பீரியர் பார்டர், லேட்ரல் பார்டர், மீடியல் பார்டர். ஆஃப்டர் தட் இதில் 3 ப்ராசஸஸ் இருக்குது. ஸ்பைனஸ் ப்ராசஸ், acromion process, coracoid process. Later on 3 angles இருக்கு. என்னென்னா superior angle, inferior angle, lateral angle or glenoid angle. இப்போ 3 angles இருக்கு. இதுலேருந்து பார்த்து கட்ட தெரியும். glenoid angle or lateral angle, superior angle and inferior angle. scapula வந்துட்டு posterolateral aspect of thoracic wall present ஆயிருக்கு. தான் thoracic wall posterior back side and then laterally present ஆயிருக்கு. இப்போ இதில் பார்த்தா கரெக்டாக தெரியும். posterolateral aspect of thoracic wall scapula present ஆயிருக்கு. இப்போ coastal surface of scapula பற்றி பார்க்கலாம். இப்போ coastal surface எடுத்திங்கன்னா இப்போ superior வந்து பார்க்குறோம். coastal surface வந்து anteriorly and then forward and medially facing இருக்கும் coastal surface. இதான் coastal surface. ஸோ forwardly and medially facing இருக்கு. coastal surfaceல பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே ஒரு இம்ப்ரெஸ்ட் ஏரியா இருக்குது. கரெக்டாக பார்க்கணுன்னா இதில் ஒரு டிப்ரெஸ்ட் இந்த ஆங்கிள் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்துட்டு எலிவேட்டடாக இருக்குது. நடுவில் இங்கே மட்டும் ஒரு டிப்ரெஷன் ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. இந்த டிப்ரெஷன் இஸ் நோன் அஸ் சப்ஸ்கேப்புலாரிஸ் ஃபோசா. இங்கே தான் வந்துட்டு சப்ஸ்கேப்புலாரிஸ் மசில் வந்து ஆரிஜின் ஆகுது. இப்போ டார்சல் சர்ஃபேஸ் எடுத்து பார்த்தோம்னா டார்சல் சர்ஃபேஸில் 2 ஃபோசாஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நடுவில் வந்துட்டு ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்புலா இருக்குது. இந்த ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்புலாக்கு மேலே இருக்கிறது வந்துட்டு சுப்ராஸ்பைனஸ் ஃபோசா. இந்த ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்புலாக்கு கீழே இருக்கிற போர்ஷன் வந்துட்டு இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோசா. இது வந்துட்டு மீடியலி 2/3 ஆஃப் சுப்ராஸ்பைனஸ் ஃபோசாலேருந்து தான் உங்களுக்கு சுப்ராஸ்பைனேட்டஸ் மசில் வந்து ஆரிஜினேட் ஆகுது. அண்ட் தட் சேம் ஆஸ் மீடியலி 2/3 ஆஃப் த இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோசாலேருந்து தான் இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ் மசில் ஆரிஜின் ஆகுது. இப்போ லேட்ரலாக இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோசா அண்ட் தென் சுப்ராஸ்பைனஸ் ஃபோசா ரெண்டுமே வந்துட்டு த்ரூ அ நாட்ச் கம்யூனிகேட் பண்ணுது. இந்த நாட்ச் தான் ஸ்பைனோக்ளீனாய்ட் நாட்ச். இந்த நாட்ச் வந்துட்டு க்ளீனாய்ட் கேவிட்டிக்கும் ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்புலாக்கும் நடுவில் இருக்கிறதுனால இது ஸ்பைனோக்ளீனாய்ட் நாட்ச். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு லேட்டர் பார்டர் ஆஃப் ஸ்கேப்புலா பற்றி பார்க்கலாம். இப்போ அப்படியே பின்னாடி வந்தோன்னா லேட்டரல் பார்டர் வந்துட்டு க்ளீனாய்ட் கேவிட்டிலேருந்து இன்ஃபீரியர் ஆங்கிள் ஆஃப் ஸ்கேப்புலா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இப்போ இன்ஃபீரியர் ஆஃப் க்ளீனாய்ட் ஆங்கிள் ஆர் லேட்டரல் ஆங்கிள் கீழே ஒரு டியூபர்கல் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் நோன் அஸ் இன்ஃப்ராக்ளீனாய்ட் டியூபர்கல். பிகாஸ் வந்து க்ளீனாய்ட் கேவிட்டி கீழே இருக்கிறதுனால இன்ஃப்ராக்ளீனாய்ட் டியூபர்கல். இங்கேருந்து தான் வந்துட்டு லாங் ஹெட் ஆஃப் ட்ரைசப்ஸ் பிரேக்கே வந்து ஆரிஜின் ஆகுது. லேட்டரல் பார்டர் அலாங் வித் லேட்டரல் 1/3 ஆஃப் இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோசா ரெண்டு மசில் வந்து ஆரிஜின் ஆகுது. அப்பர் 2/3 ஆஃப் லேட்ரல் பார்டர் அலாங் வித் இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோசா வந்து டீரிஸ் மைனர் வந்து ஆரிஜின் ஆகுது. லோவர் 1/3 ஆஃப் லேட்ரல் பார்டர் அலாங் வித் இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோசா வந்து டீரிஸ் மேஜர் மசிலுக்கு ஆரிஜினேஷன் கொடுக்குது. கரெக்டாக நீங்கள் டீரிஸ் மைனர் அண்ட் டீரிஸ் மேஜர் ரெண்டுமே வந்துட்டு செப்பரேட்டாக டிஃபர் ஆகிற ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு லைன் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல,
இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ளிக் ரிட்ஜ். ஸோ இந்த ரீஜன் வரைக்கும் உங்களுக்கு டீரிஸ் மேஜர் மசில் வந்து ஆரிஜின் ஆகும். இதுக்கு மேலே வந்துட்டு டீரிஸ் மைனர் மசில் வந்து ஆரிஜின் ஆகும். ஆப்ளிக் ரிட்ஜை வந்துட்டு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ஒரு ஸ்ட்ரக்சராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ மீடியல் பார்டர் ஆஃப் ஸ்கேப்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு சுப்பீரியர் ஆங்கிள் ஆஃப் ஸ்கேப்லாலேருந்து இன்ஃபீரியர் ஆங்கிள் ஆஃப் ஸ்கேப்லா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இதோட காஸ்டல் கனெக்ஷன்ஸ் என்னென்னா ஆரிஜினேஷன் ஆஃப் செரிட்டஸ் ஆன்டீரியர் மசில், இங்கேருந்து தான் செரிட்டஸ் ஆன்டீரியர் வந்துட்டு ஆரிஜின் ஆகிட்டு போயிட்டு ரிப்ஸில் போய் இன்சர்ஷன் ஆகும். அண்ட் தென் இதோட ட்ராசஸ் கனெக்ஷன்ஸ்னால் இதுதான் ஸ்பைன் ஆஃப் த ஸ்கேப்லா, இது அப்பெக்ஸ் ஆஃப் த ஸ்பைன். ஸோ அப்பெக்ஸ் ஆஃப் த ஸ்பைனில் இருந்துட்டு சுப்பீரியர் ஆங்கிள் வரைக்கும் இன்சர்ஷன் ஆஃப் லெவட்டா ஸ்கேப்லே மசில். அண்ட் தென் அப்பெக்ஸ் ஆஃப் த ஸ்பைன் வித் வந்துட்டு இங்கே லிட்டில் போனி ப்ராமினன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு இன்சர்ஷன் ஆஃப் ராம்பாய்ட் மைனர். இந்த கீழே இதுக்கு கீழே இருந்து ஃபுல்லாக இன்ஃபீரியர் ஆங்கிள் வரைக்கும் இன்சர்ஷன் ஆஃப் ராம்பாய்ட் மேஜர் மசில். நெக்ஸ்ட் சுப்பீரியர் பார்டர் ஆஃப் ஸ்கேப்லா வந்து சுப்பீரியர் ஆங்கிள் ஆஃப் ஸ்கேப்லாவில் இருந்துட்டு க்ளீனாய்டல் ஆங்கிள் ஆர் லேட்டரல் ஆங்கிள் வரைக்கும் எக்ஸ்டெண்டடாக இருக்கும். இப்போ வந்துட்டு ரூட் ஆஃப் கொரகாய்ட் ப்ராசஸில் வந்துட்டு ஒரு நாச் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த நாச் பேர் வந்துட்டு சுப்ரா ஸ்கேப்புலார் நாச். இப்போ ஆங்கிள்ஸ் ஆஃப் ஸ்கேப்புலா பற்றி பார்க்கலாம். ஸ்கேப்புலா மொத்தம் 3 ஆங்கிள்ஸ் இருக்குது: சுப்பீரியர் ஆங்கிள், இன்ஃபீரியர் ஆங்கிள், க்ளீனாய்டல் ஆங்கிள் ஆர் லேட்டரல் ஆங்கிள். இப்போ லேட்டரல் ஆங்கிள் ஆர் க்ளீனாய்டல் ஆங்கிள் எடுத்து பார்த்தோன்னா இட் இஸ் நோன் அஸ் இந்த பொசிஷன் தான் ஹெட் ஆஃப் த ஸ்கேப்புலா. ஓகே, இங்கே தான் வந்துட்டு ஹைலைன் கார்ட்லேஜோட ஒரு சாக்கெட் ஃபார்ம் ஆகும். அங்கே தான் வந்துட்டு ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் வந்து ஆர்டிகுலேட் ஆகும். அண்ட் தென் லேட்டர் ஆன் ஹெட்டு கீழே வந்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஜ் லைக் ஸ்ட்ரக்சர், அதில் பல்ஜ் லைக் போனி ப்ராமினன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அனாட்டாமிக்கல். இது ஃபுல்லாக ஒரு ஹெட்டு சுற்றி அப்படியே வந்துட்டு ஒரு பல்ஜாக இருக்கும். இதுதான் வந்து அனாட்டாமிக்கல் நெக் ஆஃப் ஸ்கேப்புலா. இப்போ அது கீழே வந்துட்டு சர்ஜிக்கல் நெக் ஆஃப் ஸ்கேப்புலான்னு இருக்குது. அது வந்துட்டு சுப்ரா ஸ்கேப்புலார் நாச்சில் இருந்துட்டு இன்ட்ரா க்ளீனாய் டியூபர்கல் வரைக்கும் ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சர்ஜிக்கல் நெக். ஏன் இது சர்ஜிக்கல் நெக்குன்னு சொல்கிறோன்னா இதுதான் வந்து ஸ்கேப்புலாலே ரொம்ப மோஸ்ட் காமன் பார்ட் ஃபார் ஃப்ராக்சர். மோஸ்ட் காமன் பார்ட் ஃப்ராக்சரை ஈஸியாக ஆகக்கூடிய ஒரு பார்ட்டை. இப்போ வந்துட்டு க்ளீனாய்ட் கேவிட்டிக்கு மேலே கொரகாய்ட் ப்ராசஸோடைய ரூட்டில் ஒரு டியூபர்கல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்துட்டு சுப்ரா க்ளீனாய்ட் டியூபர்கல். இங்கேருந்து தான் ஆரிஜினேஷன் ஆஃப் லாங் ஹெட் ஆஃப் பைசப்ஸ் ஆகும். லாங் ஹெட் ஆஃப் பைசப்ஸ் இதுலேருந்து ஆரிஜின் ஆகும். அதுவே இந்த போஸ்டீரியர் சைடில் இன்ட்ரா க்ளீனாய்ட் டியூபர்கல்லேருந்து லாங் ஹெட் ஆஃப் ட்ரைசப்ஸ் ஆரிஜினேட் ஆகுது. அண்ட் தென் சுப்பீரியர் ஆங்கிள் பற்றி பேசணும்னா சுப்பீரியர் ஆங்கிள் கோர்சஸ் சர்ஃபேஸ் பார்க்கும்போதே சுப்பீரியர் ஆங்கிள் சரி இன்ஃபீரியர் ஆங்கிளும் சரி செரிட்டஸ் ஆன்டீரியர் ஆரிஜினேஷன் எடுத்துக்குது. அண்ட் தென் டார்சல் சர்ஃபேஸ் வந்து பார்க்கும்போது சுப்பீரியர் ஆங்கிள் வந்துட்டு லெவட்டா ஸ்கேப்லே மசிலுக்கு இன்சர்ஷன் கொடுக்குற போது அது கவர் ஆகிடுது. அண்ட் தென் இன்ஃபீரியர் ஆங்கிள் நம்ம ராம்பாய்ட் மேஜர் வந்துட்டு இன்சர்ஷன் ஆகும்போது லேட்டரல் பார்டர் வித் டார்சல் சர்ஃபேஸ் இன்ஃபீரியர் ஆங்கிள் மூணுலேருந்துமே தான் உங்களுக்கு ராம்பாய்ட் மேஜர் மசில் வந்து இன்சர்ஷன் ஆகுது வித் அ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் லாட்டிஸ்மஸ் டார்சே கனெக்ஷன்ஸும் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கேப்புலாவில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்கேப்புலாவில் மொத்தம் 3 ப்ராசஸஸ் இருக்குது: ஸ்பைன் ஆஃப் த ஸ்கேப்புலா, அக்ரோமியம் ப்ராசஸ் அண்ட் தென் கொரகாய்ட் ப்ராசஸ். இந்த ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்புலாவில் அப்பெக்ஸ் ஆஃப் த ஸ்பைன், க்ரஸ்ட் ஆஃப் த ஸ்பைன் அண்ட் தென் பேஸ் ஆஃப் த ஸ்பைன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த க்ரஸ்ட்டில் வந்துட்டு சுப்பீரியர் பார்டர் ஆர் அப்பர் பார்டர் அண்ட் இன்ஃபீரியர் பார்டர் ஆர் லோவர் பார்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இதோட கனெக்ஷன்ஸ் என்னென்னா superior border of the crust of the scapula கூட along with medial border of acromion. இதில் acromion process பற்றியும் நம்ம சேர்த்தே பேசிடலாம். ஸோ வந்துட்டு medial border of acromion process with upper lip of crust of the spine வந்துட்டு insertion of medial fibers of trapezius. trapeziusல மொத்தம் 3 fibers இருக்குது: upper, middle, lower. ஸோ வந்துட்டு மிடில் ஃபைபர்ஸ் ஆஃப் ட்ரப்பீசியஸ் வந்து இங்கே இன்சர்ஷன் ஆகும். ஸோ இந்த இன்சர்ஷன் அப்போ தான் இந்த சுப்பீரியர் ஆங்கிள் ஆஃப் ஸ்கேப்லா வந்துட்டு அண்டர்நீத் த மிடில் ஃபைபர்ஸ் ஆஃப் ட்ரப்பீசியஸ் கீழே போயிடுது, மறைஞ்சு போகுது.
and then lower lip of crust of the spine along with lateral border of acromion process வந்து origination of posterior fibers of deltoid இங்கேருந்து ஆரம்பித்து posterior fibers of deltoidக்கு origination கொடுக்குது. and then இந்த apex of the spineக்கும் crust of the spineக்கும் நடுவில் ஒரு tubercle present ஆகிருக்கும். this is known as deltoid tubercle. இங்கே வந்துட்டு lower part of the trapezius வந்துட்டு insertion ஆகும். lower part of the trapezius வந்து converge அப்புறம் inserts ஆகும். ஸோ நம்ம ஸ்பைன் ஆஃப் த ஸ்கேப்லாவை பற்றி பேசியாச்சு. அக்ரோமியன் ப்ராசஸும் சேர்த்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த அக்ரோமியன் ப்ராசஸ் டிப்பில் வந்து இங்கே தான் வந்து கிளாவிக்கல் போன் ஆர்டிகுலேட் ஆகும். ஆர்டிகுலேட் ஆகி இங்கே தான் வந்து கிளாவிக்குலோ அக்ரோமியோ கிளாவிக்குலர் ஜாயிண்ட் வந்துட்டு ஃபார்மேஷன் ஆகும் வித் ஆர்டிகுலேஷன் ஆஃப் த கிளாவிக்கல் லேட்டரல் எண்ட் ஆஃப் த கிளாவிக்கல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொரக்காய்ட் ப்ராசஸ் எடுத்து பார்த்தோம்னா கொரக்காய்டில் மொத்தம் டிப் ஆஃப் த கொரக்காய்ட், அப்புறம் வந்து இதுலேருந்து பார்த்தோன்னா anteriorly medial ஒரு border and then posteriorly lateral ஒரு border, total 2 borders இருக்குது. and then இது மட்டும் இல்லாமல் superior and inferior surfaces. இப்போ superior along with anterior medial border of the coracoid process வந்து insertion of pectoralis minor muscle. next வந்துட்டு tip of the coracoid process வந்து 2 மசில்ஸுக்கு வந்து ஆரிஜினேஷன் கொடுக்குது. என்னென்னா கொரக்கோப்ரேக்கியாலிஸ் மசில் அது வந்து மீடியலாக வந்து ஆரிஜினேஷன் பண்ணுது. அண்ட் தென் லேட்ரலாக வந்துட்டு ஷார்ட் ஹெட் ஆஃப் பைசப்ஸ் பிரேக்கியே மசில் ஆரிஜின் ஆகுது. ஸோ அந்த டிப் ஆஃப் த கொரக்காய்ட் ப்ராசஸ் வந்து 2 மசில்ஸ்க்கு ஆரிஜினேஷன் கொடுக்குது. இப்போ சைட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்கேப்லா பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம ஈஸியாக சைட் டிட்டர்மினேட் பண்ணக்கூடிய போன்ஸில் ஸ்கேப்லாவும் ஒரு போன். பிகாஸ் இதில் மொத்தம் 2 மெயின் ஃபேக்டர் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஒன்று, ஸ்பைன் ஆஃப் த ஸ்கேப்லா வந்துட்டு போஸ்டீரியராக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். 2, glenoid cavity and then acromion process and coracoid process வந்துட்டு லேட்ரலாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் கூட சேர்ந்து இது ஷோல்டர் ஜாயிண்ட்டாக ஃபார்ம் ஆக முடியும். ஸோ இது லேட்டரலாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கணும். ஸ்பைன் ஆஃப் த ஸ்கேப்பில் வந்து போஸ்டீரியாக இருக்கணும். இப்படி இருக்கும்போதே உங்களுக்கு ஆன்டீரியராக ஒரு டிப்ரஸ், அதாவது கோஸ்டல் சர்ஃபேஸ் சப்ஸ்கேப்புலர் ஃபோர்ஸாக வந்துட்டு ஆன்டீரியராக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ரைட் சைட் போனால் லெஃப்ட் சைட் போனாலும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ இட் இஸ் ரைட் சைட் போன். சப்போஸ் வந்துட்டு இந்த ஸ்பைன் ஆஃப் த ஸ்கேப்புலாவே ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா, ஒன் செகண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஸ்பைன் ஆஃப் த ஸ்கேப்புலா அண்ட் தென் லேட்ரலாக வந்துட்டு acromion process, glenoid cavity and then coracoid process இருக்கும். இது வந்து ரைட் சைட் போன். அதே மாதிரி இந்த சைட் போன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனஸ் ப்ராசஸ் போஸ்டீரியராக இருக்குது, சப்ஸ்கேப்புலர் ஃபோர்ஸாக வந்துட்டு கோஸ்டலாக இருக்குது, அக்ரோமியன் ப்ராசஸ் கொரக்காய்ட் ப்ராசஸ் அண்ட் glenoid cavity லேட்டரலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைட் போனாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அண்ட் கைஸ், மறக்காமல் நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ் வரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. See you in next video guys. Until and then, bye. Stay humble, be kind, spread positivity.